டெட் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம் டேட் நெருங்க நம்ம மனசில் ஒரு பயமும் வர ஆரம்பிக்கும். கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, எக்ஸாமை நினச்சாலே பயமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அதற்காக தான் இந்த வீடியோ. பயம் சரியா தவறா? நம்ம பயப்படலாமா பயப்படக்கூடாதா? பயம்ன்றது ஒரு எமோஷன். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே இந்த பயம்ன்ற எமோஷன் உண்டு. அதனால் பயப்படுறதுல தப்பே கிடையாது. இந்த பயம் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உணர்ச்சி தான். அதே நேரம் எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. முதல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, அது நம்ம தான் பண்ணணும். அப்போ பயம் இருந்துச்சா? இருந்திருக்கும். ஃபார்ம் ஒழுங்காக ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணணும், லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. அந்த பயம்தான் நம்மளை இந்த வேலையை சரியாக பண்ண வச்சுருக்கும். இது ஆரோக்கியமான பயம். அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் பயம் இருந்திருக்கும். சரியான மெட்டீரியலை எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணுறது, எப்படி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுறது அப்படின்னு. அந்த பயம்தான் நம்மளை இது வரைக்கும் படிக்க வச்சுருக்கோம். அடுத்து எக்ஸாம் போகிறோம், அப்பையும் பென்சில்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமா, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணுமே, டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணுமே அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஆரோக்கியமான பயங்கள். இந்த பயம்தான் நம்மளை இந்த செயலை சரியாக பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறதுல தப்பே கிடையாது. அதே நேரம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா? இந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி இருக்கும், கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா? டெட் எக்ஸாம் நினச்சா பயமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறது முழுக்க இந்த ரிசல்ட்டை பற்றின பயத்தினால தான். சீக்ரெட் 15ல் ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, ரிசல்ட்டு நம்ம நினச்ச மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா, இது எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அப்போது இதை பற்றி கவலைப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால் இதை பற்றி யோசிக்கிறதோ கவலைப்படுறதோ அனாவசியமானது. அப்போது இதை அப்படியே விட்டுற வேண்டியதானே? இதை எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை தீர்மானிக்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போய் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நான் பண்ணிட்டேன், ஏன் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அவர் இது இப்போ நமக்கு கிடைக்கணும்னா இப்போ கொடுப்பாரு, இல்லை இதுக்கான நேரம் இன்னும் வரலை அப்படின்னா பின்னாடி கொடுக்க போகிறாரு, இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன் உனக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சாருன்னா வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாரு. எது கொடுத்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் இப்போது நம்மளுடைய சிச்சுவேஷன். டெட் எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்து ஒன்று இந்த பாதியில் பயணம் செய்ய போகிறோம், இல்லை இன்னொரு பாதியில் பயணம் செய்ய போகிறோம். இந்த சிச்சுவேஷனில் இப்படி நிற்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் அப்ளை பண்ணோம், நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணோம், நம்ம தான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். அதனால தான் இந்த சிச்சுவேஷனே உருவாகிருக்கு. இதே டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணப்போ இந்த வருஷம் எழுதலாமா, அடுத்த தடவை எழுதிக்கலாமா, படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டவங்க பல்லாயிரக்கணக்கான பேர். அவங்க இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? ஒரு சிலர் எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலானோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாமோ, கிடைச்ச டைமில் ஏதாவது படிச்சுட்டு போய் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமோ, ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமோ, அடுத்த டெட் எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியலே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பாதை தான். இதுலேருந்து புதுசாக ஒரு பாதையை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு முயற்சி எடுத்து அப்ளை பண்ணி படித்து வந்தனால தான் இந்த சிச்சுவேஷனே கிரியேட் ஆகிருக்கு. ஒரே பாதையில் வந்துட்டு இருந்த நம்ம முன்னாடி 2 பாதைக்கான ஆப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த முயற்சி தான் நம்மளுடைய உண்மையான வெற்றி. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, போன டெட் எக்ஸாமில் 1 மார்க்கில் போயிடுச்சு, 7 மார்க்கில் போயிடுச்சு, இப்பயும் பயமாக இருக்குது அப்படின்னு. இவங்கள விட பெரிய ரோல் மாடல் நமக்கு இருக்க முடியுமா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நின்று அவங்க விரும்பின பாதை இல்லாமல் இன்னொரு பாதையில் பயணம் செஞ்சு இப்போ திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்து திரும்பவும் இங்கே வந்து நின்று பயமாக இருக்குன்னு பொதுவெளியில் ஒத்துக்கிறாங்களே, இவங்கள விட தைரியசாலி யார் இருக்க முடியும்? நம்மளுடைய பயத்தை ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். நாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதனுடைய முடிவு 2 பாதை தான். ஒன்று நம்ம விரும்பின பாதை, இன்னொன்று மற்றொரு பாதை. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்படியும் மனசு கேட்கலன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அப்பா அம்மாவை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவங்க அவங்களுக்காகவும் நமக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் எத்தனை தடவை இது மாதிரி வந்து நின்றுருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க விரும்பின பாதையில் பயணம் செஞ்சுருப்பாங்க, சில நேரங்களில் இன்னொரு பாதையில் பயணம் செஞ்சுருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி தானே அவங்க இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம், புதிய பாதைகளை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பாதை எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஜம்முன்னு போயிட்டே தான் இருக்க போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக படிங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போய் எம்சிக்கு கூட ஜாலியாக ஒரு கேம் ஆடிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.